யார் அவன்? ஐஸ்வர்யவான். அந்த ஐஸ்வர்யவான கவனிங்க, அவனுடைய பேரை ஏதத்து கூட விருப்பப்படல. லாசருடைய பேராச்சாக பேர் எழுதுனாங்க, லாசரு. ஆனா அவன் பேரை கூட எழுத விருப்பப்படல. அதனாலதான் பெரியமானங்களே, ஐஸ்வர்யமானது ஒருபோதும் ஒரு மனுஷனை தேவனாய் கர்த்தர் ஆவிக்குரிய ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அர்த்தமே இல்லை. ஆனா நான் சொல்றோம், கிறிஸ்துவை பெற்றவன் ஒருபோதும் அவன் தரித்திரனே அல்ல. நான் சொல்றோம், அவன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஐஸ்வர்யனை காட்டிலும் அவன் தான் ஐஸ்வர்யவான். ஏன் தெரியுமா? எல்லா ஐஸ்வர்யத்தை கொண்டிருக்கிற வானத்தையும் பூமியை படைத்த அந்த ராஜாதி ராஜன் பெற்றிருக்கிறான். நான் சொல்லுவேன், is more richer than Elon Musk. Elon Musk காட்டிலும் அவன் ஐஸ்வர்யவான். ட்ரம்பை காட்டிலும் அவன் ஐஸ்வர்யவான். ஏன்னா வானத்தையும் பூமியை படைத்த தேவன் அங்க இருக்கிறார். வானத்தையும் பூமியை படைத்த தேவனை அவன் சொந்தமாக கொண்டு இருக்கிறார்.